நேரம் போட்டு தர்றது. என்னடா ஆபீஸ் போலாமாச்சினோ? அசக்காத அசக்காதையா, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன். என்னடா அது, உன் ஸ்டுடியோல நீயே உனக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? வாத்தியார, அதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. காலங்காத்தால ஸ்டுடியோவை திறந்ததுமே சென்டிமெண்டா இந்த அழகு திருமுகத்தை ஒரு ஃபுல் ரீல் ஷூட் பண்றேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஃபுல் டே பிசினஸ் இருக்காதா? ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரம் ஸ்டுடியோ கொண்ட? நான் எல்லாத்தையும் செட்டரைட் பண்ணிட்டு வர தேவையில்லையா? அதுக்கப்புறம் ஆபீஸ் போய்க்கலாம். வாத்தியார, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லு. ஸ்டுடியோ ஒரு 10 நிமிஷம் பாத்துக்க, நான் ஒரு பர்சனல் மேட்டரா வெளியே போயிட்டு வந்துடுறேன். பர்சனல் மேட்டரா? அட, நம்ம டாவா பாத்துட்டு வந்துடுறோமா. பாவி, உன்னோட டாவா? லவ்வர்மா, டிராமா நடிக்கிற பொண்ணு. பேர் என்னடா? குஷ்மா தேவி. குஷ்மா? குஷ்மா தேவி. நான் அவளை செல்லமா குஷ்மா குஷ்மான்னு கூப்பிடுவேன். என்னடா பேர் இது? குஷ்மா, உப்புமா, ரவாமான்னு? நார்த் இந்தியாவா? நார்த் மெட்ராஸ் சேட்டு பொண்ணு. ஹிந்திக்காரி. உனக்கு ஹிந்தி வரதை எப்படி சமாளிக்கிற? அவளுக்கே ஹிந்தி வராது வாத்தியார. அவங்க மெட்ராஸ் வந்து செட்டில் ஆகி 50 வருஷம் ஆகுது. ஏன்டா அப்படி வயசானவளை போய் லவ் பண்ற? சொல்ற குஷ்மா தேவி மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் 50 வருஷம் ஆச்சுங்கறிய? ஐயோ வாத்தியார, அது அவங்க ஃபேமிலி. குஷ்மா தேவி சின்ன பொண்ணு, இப்பதான் 16 முடிஞ்சு 17 போயினே இருக்குது. கண்ணா வாணா, லவ்வுக்கு அலையாத, ஜாகிரதையாரு. ஏன் ஜாகிரதையா இருக்கணும்ன்ற? நான் சொன்னா கேளுடா, லவ் எல்லாம் வேணாண்டா. ஏன் லவ் பண்ண வேணான்ற? ஐயோ, லவ் எல்லாம் ஆபத்துடா, வேணாண்டா. திடீர்னு பயமுறுத்துற, ஏன் லவ் பண்ண வேணாம் சொல்லு வாத்தியார. ஓகே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் ஜானகியை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் டெல்லியில இருந்தேன். ஆமா வாத்தியார, டெல்லியில நீ என்னவா இருந்த? பிரைம் மினிஸ்டரா இருந்தேன். என்னடா கேள்வி? வேலை கிடைக்காத மதுவா இருந்தேன். டெல்லி ஃபுல்லா தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்ச. பேக்ரவுண்ட் மியூசிக்கா இடிப்பேன். வேலையும் கிடைக்கல, டெல்லியில தங்கறதுக்கு இடமும் கிடைக்கல. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தேன். அப்பதான் மைத்திரியை பார்த்தேன். மைத்திரியை பார்க்கிற வரைக்கும் டெல்லி எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அவதான் எனக்கு ஃப்ரெண்டா, பிலாசபரா, கைடா இருந்த. கரெக்டா? எஸ். இங்க இருக்கியா மாது? I've got a surprise for you. என்ன பெரிய சர்ப்ரைஸ்? டாடாடாய். குடு. ஏய் ஏய், சரி வாணா, நீயே வச்சுக்க. சரி சரி, இந்த வச்சுக்கோ. என்னது? நீயே பாரு. என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எஸ். Thank you, Maitri. Thank you very much. You've got a job, dear. Dear. அவளுக்கு ஹிஸ்டீரியா உண்டு. அதனால தன்னோட காரியங்கள்லாம் அடம் பிடிச்சு சாதிக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு நாளைக்கு कभी कभी मेरे दिल में ख्याल आता है मुझे से तुझको बनाया गया है. என்ன பயங்கர மூட்ல இருக்க போல இருக்கு, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, நாளைக்கு மிலிட்டரி கேம்ப்ல இருந்து எங்க அண்ணா வராரே. வெரி குட். எதுக்கு வராரு? என்ன மறந்துட்டியா? நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம். ஓ, இது நிச்சயதார்த்தமா? என்னமா மைத்திலி, இப்ப நம்ம கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒரு 2, 3, 5, 10, 20, 30 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமே. என்ன சொன்னே?
கல்யாணம் வேணாமா? How dare you say that? கல்யாணம் வேணாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? You don't want to marry me? You don't want to marry me? मुझे शादी नहीं करेगा तू? शादी नहीं करेगा? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கே நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த நாளே ஹனிமூன் போலாம். வருமா? कभी कभी मेरे दिल में வாத்தியாரே, எனக்கு இந்த ஹிஸ்டரியா ஜாகிரபியா எல்லாம் தெரியாது வாத்தியாரே. அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்குது, உனக்கா ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிக்குது. நீ என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம அம்மோன்னு விட்டு வந்த தப்பு வாத்தியாரே. என்ன பொறுத்த மட்டும் யூ ஆர் செல்ஃபிஷ் கவர்ட் வாத்தியாரே. என்ன திட்டுற? பின்ன அப்படி போய் சொல்லிட்டு தெரியுறா? தபார்ப்பா, அது என்னோட பிறவி குணம். போருமா, என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஏன் வாத்தியாரே, இந்த டெல்லியில மைத்திலி பொண்ணு உன்னை லவ் பண்ண விஷயத்த எப்பனாவது ஒரு தப்பா உன் ஒய்ஃப் ஜானகி கையில சொல்லிருக்கியா? அவளுக்கு தெரியாதுரா, நீயும் சொல்லிடாதரா. அவ ரொம்ப பொசசிவ் டைப். நீ உன்னோட குஷ்மா தேவி விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன்னோட பெரிய உதிரமா போச்சு. எப்ப பாரு மாதுன்னு அவன் ஞாபகமா இருக்கிய. அண்ட புலக ஆகாச புலக, அவனை மறந்து தொலை. देखो रंगबाई, இது என்னோட पर्सनल விஷயம். अनावश्यमा நீ இதுல தலையிடாத. मैं उसे भूल नहीं सकूंगी. I still love him. என்ன லவ்? பெரிய புடலங்கா லவ். லவ் பண்றேன் பேர் வழின்னு வாய் நிறைய போய் பேசி உன் தலையில நல்லா மிளகா அரைச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இப்ப ஆளு அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். भैया, நிச்சயம் ஒரு நாள் என்னோட மாது என்ன தேடி வரத்தான் போறார், என்ன கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறார். You just wait and see. வரட்டும். நானும் அதுக்கு தானே வெயிட் பண்றேன். பத்தியா, இதுல 2 குண்டு வச்சிருக்கேன். ஒண்ணு உன்னை ஏமாத்தினதுக்கு, இன்னொன்னு என்ன ஏமாத்தினதுக்கு. 2 குண்டு. அப்புறம் மாதுலேது க்ளோஸ். भैया बहुत हो गया, ठंडा हो जाओ ना. कूल कूल. உள்ள கொஞ்சம் பிஸியா பிரிண்ட் போட்டுட்டு இருந்துட்டேன், அதான் வரல. என்ன சார், உன்னை போட்டோ எடுக்கணுமா?